2 ஜட்ஜ் இருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ் தொட்டு பார்த்துட்டு அவனுக்கு நாக்கு அன்னைக்குன்னு மறந்து போயிருந்துன்னா நல்லாங்கிறதுக்குலாம் நம்ம பொறுப்பாக முடியாது. ஒருத்தனுக்கு பல்லே 4 இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? கடிக்க முடியாதுன்னு ஸ்பூனில் ஊற்றிட்டு வரலையேம்மா, நல்லா கடிச்சாதான் ஏன் தெரியுமா? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். இல்ல இந்த ஷோல வந்து அவங்க பெரிய ஏமாற்றம் நிறைய பேருக்கு. ஆமா சார், அவங்களுடைய திறமையை அந்த ஷோல வந்து அடைக்கிறவே முடியாது. ஆனா இவங்க நல்லா சமைப்பாங்க. நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவங்க 40 பேருக்கு உணவை சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னா அவன் நாக்கு என்னன்னு நமக்கு தெரியுமா? ஆமா, இதெல்லாம் நீ கவலை எதுவும் பண்றேன். ஆனால் காக்கா இட்லி சாப்பிடுவோம்னு எங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த காலண்டில் இருக்கிற மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார், இந்த காதுல ஜிமிக்கி. அப்புறம் வந்தா தமிழ் பேசுறாங்க, குழந்தைகளுக்கு அம்மா அப்படின்னா பார்க்கல. இன்வால்மெண்ட். ரஞ்சித் சார், உங்களோட இறுதி முயற்சி ஏதாவது இருக்கா சார்? இறுதி வரைக்கும் முயற்சி எடுப்பேங்கிறது அப்படி ஓடுங்க சார். அதான் ஓயவே மாட்டேன். நம்ம மனசு மட்டும்தான் இங்க பிரச்சனை. எனக்கு நீங்க பிரச்சனையே கிடையாது. இங்க வில்லனே நான் தான். வாழ்வதே வரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா இறுதி முயற்சி டீம் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரஞ்சித் சார், வெங்கட் சார், ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா நல்லா இருக்கேன் சார், சூப்பர் ஹாப்பி இந்த மூவி டீமை மீட் பண்றதுல. ரஞ்சித் சார், எங்களுக்கு என்னைக்குமே பாசமுள்ள பசுபதி தான் சார். உங்களோட சொர்ல இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. தாசன் தான் அப்படிங்கிறது அந்த படம் அப்படியே கண்ணுக்குள்ளே எவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க என்ன பத்தி சொல்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அதுல ரொம்ப பாசமுள்ள ஒரு நபரா இருப்பீங்க சார். அதை பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு பாசம் காட்ட யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி, யாரும் லைஃப்ல சந்திக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் சார். அப்புறம் இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறது. இந்த கணவன் மனைவியோட வாழ்க்கை அவ்வளோ அழகா பிரியமா நீங்க பாத்துக்கிறது, அவங்கள பேம்பர் பண்றது, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நம்மளும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எடுத்துப்போம் சார். ஸோ மேம் பத்தி சொல்லுங்க. குக் வித் கோமடி இப்போ தான் முடிஞ்சது. மேமும் வந்து ஃபைனல் அடிக்கிறதுக்கு டிசர்வான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய சில நேரங்கள்ல இல்ல இப்ப எல்லாரும் எங்கிட்ட கூட கேட்பாங்க. இல்ல இந்த ஷோல வந்து அவங்க பெரிய ஏமாற்றம் நிறைய பேருக்கு. ஆமா சார், எங்கிட்ட கேட்டாங்க. பட் இந்த ஷோ அவங்களுடைய திறமையை அந்த ஷோல வந்து அடைக்கிறவே முடியாது. நானே சொல்லுவேன், நல்ல இங்க இருக்கிற வெல் நாலேஜ், அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு அறிவுள்ளவங்க தான். பட் இவங்களை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. மற்றவங்க நல்லா சமைச்சிருக்காங்க, சமைக்கலன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இவங்க நல்லா சமைப்பாங்க. ஒருவேளை அங்கே பாதியில் இந்த எலிமெண்ட் ஆகி வெளியே வரும்போது கூட நிறைய பேர் முகநூல் இதெல்லாம் பார்த்தேன், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், இதுவே இந்த கப்பு விட இந்த கப்பு பெரிய கப்பு. உண்மை, எவ்வளோ பெரிய விஷயம் சார். நிறைய சொன்னாங்க, அவங்க தான் வருவாங்க. எல்லாருமே ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். எல்லாருமே சொல்லும்போது சொன்னாங்க, இதுதான் பெரிய விஷயம். ஒரு 2 ஜட்ஜ் இருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ் தொட்டு பார்த்துட்டு அவனுக்கு நாக்கு அன்னைக்குன்னு மறந்து போயிருந்துன்னா நல்லாங்கிறதுக்குலாம் நம்ம பொறுப்பாக முடியாது. ஒருத்தனுக்கு பல்லே 4 இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? கடிக்க முடியாதுன்னு ஸ்பூனில் ஊற்றிட்டு வரலையேம்மா, நல்லா கடிச்சாதான் ஏன் தெரியுமா? அவனுக்கு பிரச்சனை, நமக்கு தெரியாதுல்ல. இல்லை நான் அப்படி தானே சார் மோட்டிவ், நான் வீட்டில் அப்படி தானே சார் ஜாலியாக பேசுவேன். என் ஓய்வு கேட்பாங்க. அப்படியா? ஆமாம், இதுக்கெல்லாம் நீ கவலை எதுவும் படுறேன்? எதுக்கு கவலைப்படணும்? அவங்க 40 பேருக்கு உணவை சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னா அவன் நாக்கு என்னன்னு நமக்கு தெரியுமா? இதையே யோசிக்க வேணாம். நம்ம படைக்கிறோம், நம்மள மாதிரியே எல்லாரும் வந்திருக்காங்க. இதெல்லாம் பிரியா ஒன்று மட்டும் பாரு, எல்லாரும் உன்னை பற்றி ஐயோ மேம் டிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல, அதுதான் செம விஷயம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை சார், ஷீ இஸ் வெரி ஒரு தாயெல்லாம் படைச்சவங்க. அதாவது நான் எல்லாத்துக்குமே கல்யாணம் பண்ண எல்லாத்துக்குமே தன் மனைவி பற்றி எல்லாத்துக்கும் ஒரு ஹைட்டான ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நாம் சொல்லி தெரிய போகிறது எதுவும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைகள், மைனஸ், ப்ளஸ் எல்லாமே நானும் கடந்திருக்கேன். தோல்விகள், நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் ஒரு தாயாக இருந்து அரவணைச்சு போகக்கூடிய தாரம் கிடைக்கிறது பாக்கியம். அதை நான் வந்து ரொம்ப லக்கி. ஆமாம் சார். கிரேட் சார், சூப்பர் சார். அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். இறுதி முயற்சியை பற்றி நிறையா நம்ம பேசலாம் சார். டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள், இறுதி முயற்சி ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன், சைக்கோ த்ரில்லிங் பேட்டர்னில் இருக்கும் போல படம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு யோசிக்க தோணுச்சு. என்னென்ன ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி த்ரில்லர்னு சொல்லலாம், ஃபேமிலி சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி சொல்லலாம். பட் அது சைக்கோ த்ரில்லருங்கிறது ஒரு படோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்காக அதை அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இது டோட்டலாக வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். இன்றைக்கி தேவையான ஒரு ஸ்கிரிப்ட். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 90% மேலே மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த இறுதி முயற்சி திரைப்படமாக ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கோம்.
சூப்பர் சார். ஆனா காக்கா இட்லி சாப்பிடுவோம்னு எங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா சார். வடை பார்த்துருக்கோம். பாத்தீங்களா? ஆனா நீங்க பாருங்க, சார். அது இட்லியா தோசையா அப்படி கவனிச்சிருக்கீங்க. இது வெள்ளையா தூக்கிட்டு போகுது. பாஸ் பண்ணி பார்த்தா இட்லி தான் சாப்பிடுது காக்கா. காக்கா எல்லாம் சாப்பிடும். இல்லையா சார்? பிஸ்கட் சாப்பிடும். நீங்க வச்சு பாருங்க, வச்சு பாருங்க, பிஸ்கட் கூட சாப்பிடும், என்ன வேணா சாப்பிடும். இல்ல சாப்பிடும், அந்த நேரத்துக்கு நமக்கு இது இருந்தது இல்ல. ஆமா ஆமா, அது கரெக்டா கேட்ச் பண்ணிருக்கோம். ஷார்ட்டும் வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. சூப்பர் சரி சார், சொல்லுங்க ரஞ்சித் சார். இறுதி முயற்சி, நிறைய படங்கள் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு உங்களோட ஃபிட்னஸை பத்தி சொல்லுங்க சார். ஐயோ, பயங்கர ப்ராப்பரா கரெக்டா சார். எனக்கு இன்னும் தப்பு வந்துருச்சு சார் இந்த வயசுல. ஆனா நீங்க பயங்கர ஃபிட்டா சூப்பரா இருக்கீங்க சார். எப்படி சார்? சந்தோஷம் சாமி. ஹாப்பி ஹாப்பி. அப்படி இல்லை, அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது நேரம் கிடைக்கும் போது. அப்புறம் உணவு கட்டுப்பாடு தான் சாமி, வேற ஒன்றும் இல்லை பெருசாக. நான் அப்போ இருந்தே எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது, உணவு கட்டுப்பாடுங்கிறது. அதனால் நிறைய ஆயில் ஃபுட்டு, நிறைய தேவையற்ற விஷயங்களை சாப்பிட்றது, கஜன்னு டஸ்ட்பின் மாதிரி நம்ம அப்படி சாப்பிட்றத தவிர்த்துக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்கிறது டயட்டில் சக்ஸஸே கிடையாது. கண்டதை சாப்பிடாம தேவையானதை சாப்பிட்றது, நல்லா சாப்பிடு, தேவையானதை சாப்பிட்றது சொல்கிறேன். சூப்பர் சார். இறுதி முயற்சிக்கு வந்துடலாம். சொல்லுங்க சார், எப்படி வந்திருக்கு படம்? படம் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு வில்லன் ஷேட் மாதிரி தெரியுது சார் ரஞ்சித் சார். அப்படியா? ஆமாம் சார். இதில் உங்களுக்கு தெரியட்டும், படம் பார்த்து தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். இல்லை தெரியணும் அப்படி, அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா சந்தோஷம். ஏன்னா இதில் பல ஷேட் இருக்குது உள்ள கதையில். இது வந்து திரைக்கதையில் ஏமாத்துற படம்லாம் கிடையாது, ஒரு ரியல் ஸ்டோரி தான் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடே ஒரு 100% குடும்பங்களும் சந்திக்கிற ஒரு இஷ்யூவை டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ அது வணிக ரீதியாக ஒரு படம் ஓடணுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு காமெடி வைக்கலாம், 2 சாங் வைக்கலாம், ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிலாம் திங்க் பண்ணாமல் ஒரு நேர்மையாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கே நான் வந்து அவர் மனசார பாராட்டணும். ஏன்னா அவர் ரிஸ்க் எடுக்கிறாருல்ல, அவர் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிஸ்க் எடுக்கிறாரு. அதுவும் புதுமுகங்கள் இல்லை எங்களை மாதிரி இல்லை கலைஞர்கள் வியாபாரத்தில், நான் சொல்கிறது ஒரு வணிக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இருந்து பண்ணுறது வேறு. பட் நல்லா நடிப்பார், ஆனால் வியாபாரம் இருக்காங்க, ஒரு டீம் செட் பண்ணுறோம், அதுக்கு பெரிய வியாபாரமோ அங்கீகாரமோ இல்லாத இடத்துல இருக்கும். அப்போது ஒரு அதில் வச்சு நம்பிக்கையாக அவர் இன்னும் இந்த கதைக்கு எனக்கு ரொம்ப உள்ளே நான் கமிட் ஆனதுக்கான காரணமே, என்கிட்ட வந்து சொல்லும் பொழுதே, சார் இந்த கதையை எழுதும் பொழுது எனக்கு உங்கள் ஃபேஸ் ஞாபகம் வந்தது, ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ நம்மளை நினச்சி ஒரு கதை எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஸோ எவ்வளோ படம் நடித்தா கூட அதில் இது எனக்கு ஒரு மகுடம் வைத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது. எழுதும் போதே நம்மளை யோசிச்சு எழுதுறதுங்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது எனக்காக எல்லாம் ஷார்ட் வச்சு மெனக்கெடாமல் இது நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும்னு நான் யோசித்தேன் அப்படின்னு எழுதினார். அங்கே எங்கேயுமே ரஞ்சித் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி எனக்காக சில சீனோ டைலாக்கோ எழுதணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ப்ளைனாக சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பானோ அதுக்கான மெட்டீரியல் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் என்ன பொருத்தி பார்க்க நினைக்கிறார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இல்லை, கிரேட் சார், சூப்பர். ஹீரோயின் மெஹாலி, ஒரு குடும்ப பெண்ணாக 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கிறீங்க. சொல்லுங்கள், இறுதி முயற்சியை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா நரேட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது அந்த கேரக்டர் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஐ வாஸ் இன் விஷுவலைசிங் தட் கேரக்டர், வாணி கேரக்டர். ஒரு ஹோம்லி, சிம்பிள், லவ்வபிள் பர்சன் வாணி. ஸோ பியூட்டிஃபுல் கேரக்டரைசேஷன் தட். ஸோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணி நான் ஸ்கிரிப்ட்குள்ளே வந்துட்டு அது நடிச்சிருக்கு. ஸோ நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த கேரக்டருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு அம்மா அப்படி நான் பார்க்கல. ஸோ இட்ஸ் அ நைஸ் கேரக்டர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் யோசிச்சுட்டேன். மோர் தென் ஃபோக்கஸிங் ஆன் த குழந்தை அப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் நினைக்கல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் மை பர்ஃபார்மன்ஸ் பார்ட். அண்ட் ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க செட்டில். அமேசிங் ஆக்டர். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்மூத் ஜர்னி இருந்துச்சு இந்த படத்துடைய. சார் இந்த காலண்டில் இருக்கிற மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். இந்த காதில் ஜிமிக்கி, சாரி. ஆமாம் சார், இந்த ஜிமிக்கி இதெல்லாம் ஜிமிக்கி தானே இது? இதெல்லாம் இறுதி முயற்சியோட மகாலட்சுமி. கிரேட், சூப்பர். ஆமாம், இறுதி முயற்சியோட கமல் தானே இது? இறுதி முயற்சியில ரொம்ப கம்மி, நோ லிப்ஸ்டிக், எதுவுமே ஸோ எதுவுமே இல்லையே. ஸோ அதனால நான் கொஞ்சம் இன்னைக்கு
கொஞ்சம் போடல நிறைய சேனல்ஸ் see my என்னோட படத்துல போடல, மேக்கப் போடல. Okay. லைக் வெரி டல் ஷேட்ஸ். படம் பாப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் a very ஆனா ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அப்போ நான் யோசிச்சேன் யார் ஹீரோயினாக இருப்பாங்க அப்படின்லாம் இது இருந்தது. அப்புறம் இவங்களை பார்க்கும்போது சரி பெங்காலி எப்படி இந்த கதை நம்ம ஊர் கதை வேற ஒரு குடும்ப கதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுமாலாம் மனசுக்குள்ள நெகட்டிவாக இல்லை திங்கிங் ஏன்னா லாங்குவேஜ்லாம் இருக்குது. அப்புறம் வந்தால் தமிழ் பேசுகிறாங்க, ரொம்ப டைகார்டாக வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டு, ரொம்ப பேஷனட். அது எப்படி பண்ணும் கூட இருந்து எல்லாம் ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப வெரி கோஆப்ரேட்டிவ். அப்படியே அந்த கெட்டப்லாம் போட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது அந்த அந்த ஃப்ரேமில் இருக்கும்போது நாங்கள் அதை ஒரு குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணலாம். அந்த ஃபேமிலி டிசைன் நம்ம ஊர் பொண்ணு தான் இது அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணுற அளவுக்கு இருந்தாங்க. எல்லாமே 2 குழந்தைகளுக்கு அம்மானோடனே கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? ஓகே. இல்லை ஒரு சிலர் வந்து வயசு குறைச்சிக்கலாமா குழந்தைங்களுக்கு நாங்கள். ஸோ அவங்களுக்கு கதையை வந்து குறைச்சிக்க முடியாது. அப்புறமா வெயிட் பண்ண அப்புறமா மெகாலி வந்தாங்க. எனக்கு டவுட்டில் தான், ஏன்னா அப்போ ரொம்ப மாடர்னாக இருந்தாங்க. இதெல்லாம் சரி இது சொல்லுவோம், பார்த்தா கதையை கேட்டு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் சார்ட்டாங்க. ஸோ அப்போ அது அப்போ சொன்னப்போ அவங்க சரி நல்ல ஒரு ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கிறது அப்போயே டிசைடு. ஏன்னா அந்த பிடிக்கணும்ல, பிடிச்சாலே ஃபஸ்ட்டு அதுவே ஒரு பெரிய விஷயம். அது இருந்தால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி இதை. ஸோ அப்போ தெரிஞ்சு சரி ஓகே இவங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், வாங்கிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் கிடச்சி அதே மாதிரி பண்ணிட்டாங்க நல்லா. இப்போ எனக்கு எல்லாரோட லைஃப்லையும் ஒரு இறுதி முயற்சி ஒன்று நம்ம எடுத்திருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஓகே இதுதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ், இதில் எப்படியாவது நம்ம அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருப்போம். அப்படி ஒன்று நான் சொல்லலாம், டேரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க சார். இந்த படத்தை கூட சொல்லலாம். ஓகே. ஆமாம், இது வந்து எப்படியாவது எடுத்துடணுங்கிற ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஆமாம், ஒரு நாடோடி மன்னன், ஒரு உள்ளே வெளியே, அந்த மாதிரி ஒரு இறுதி முயற்சி. ரஞ்சித் சார், உங்களோட இறுதி முயற்சி ஏதாவது இருக்கா சார்? இறுதி வரைக்கும் முயற்சி எடுப்பேங்கிறது ஓடுங்க சார். அதான் ஓயவே மாட்டேன் சார். நம்ம வாழ்ந்து தானே ஆகணும், நம்மளை நம்பி மூச்சு காத்திருக்கு, உழைச்சே தான் ஆகணும். உயரதுக்கு உழைக்கிறதா உசுறு வாழ்றதுக்கு உழைக்கிறதாங்கிறது தான் உலகத்திலேயே பெரிய பிரச்சனை. கரெக்டு தானே? ஆனால் உன்னை நம்பி இருக்கிற மூச்சு காத்துக்கு நீ கோடீஸ்வரர் அம்பானியாக உழைக்கிறங்கிறது தெரியாது. நம்ம மனசு மட்டும்தான் இங்கே பிரச்சனை. எனக்கு நீங்கள் பிரச்சனையே கிடையாது. இங்கே வில்லனே நான் தான். என்னை சரியாக்குறதுல மட்டும்தான் நான் போராடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கே தவிர எனக்கு எனிமி யாருமே இல்லை. நம்ம இதை நோக்கி போகிறோம், உயரணும், படம் ஓடி 500 கோடி வாங்கணும், இல்லை ஒரு தொழில் பண்ணி 1000 கோடி சம்பாதிக்கணும், அவங்கெல்லாம் இப்படி வாழ்கிறாங்க. இவங்க முதல்ல அந்த மனநோயிலேருந்து வெளியே வந்துட்டு சார் வாழ்வதே வரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். இவ்வளோதான் என்னுடைய விஷயம். ஓகேவா? கிரேட் சார், வெல் சைட் சார், சூப்பராக சொன்னீங்க சார். சொல்லுங்க மெஹாலி, உங்களோட இறுதி முயற்சி சொல்லக்கூடாது. முயற்சி சொல்லணும்னா அதை சொல்லக்கூடாது, காட்டும். இல்ல முயற்சி சொல்லக்கூடாது, அதை காட்டணும். பேச்சுல இல்ல, ஒன்லி பீச் தான். I only wish that அந்த முயற்சி அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்கு அந்த கடவுள் எனக்கு அந்த சக்தி தைரியம் என்ன சொல்வீங்க, தைரியம் கொடுத்தா போதும். நைஸ் சார், சூப்பர் சூப்பர்ல. ஆமா, ஜனா சார் கிட்ட வந்துடலாம். எதனால இந்த ஜான்ரா சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? பார்த்திபன் சார் அவர் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்மும் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கமர்ஷியல் ஃபில்மும் பண்ணுவாங்க. இந்த ஜான்ரா பர்டிகுலராக எடுக்கணும், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு சீரியஸ் இன்வெஸ்டிகேட்டன் ஒரு த்ரில்லர் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலி நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இது வந்து அந்த ஒரு பேப்பர் நியூஸ் படித்தேன். ஸோ படித்தோன்னே அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்கிரிப்டாக எழுதி அதுக்கு ஒரு உயிர் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாகவும் சொல்லணும், அதை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டு சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி உள்ளே கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் படத்தை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டும் கூட அப்படிங்கிறதுனால அபவுட் ஃபேமிலியை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? குடும்பங்கள் அப்படின்னா என்ன தோணும் ரஞ்சித் சாருக்கு? குடும்பம் தான் சார் வாழ்க்கையே சார். இன்னைக்கு மகிழ்ச்சியே இல்லை வீட்டில். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பிரச்சனை, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுல பிரச்சனை, பசங்களை சிறப்பாக உருவாக்கணும், துணி வாங்கணும். ஏன் தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறதுல ஆரம்பித்து எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. இப்போ தீபாவளி வந்துடுதா, எத்தனை போராட்டங்கள், குடும்பத்தில் துணி வாங்கி கொடுக்கணும். அப்புறம் இதில் நம்ம ஊர் பக்கம்லாம் தங்கச்சி பிள்ளைக்கு ஐயோ அவங்க வீட்டுக்கு வேறு செய்யணும், மச்சானுக்கு செய்யணும், சம்பிரதாய முறைப்படி உறவு முறைகளுக்கு செய்யணும். அந்த குடும்பம் உறவு கட்டமைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகான பொக்கிஷன் சார். அது சார் நமக்காக வாழ்க்கையே கிடையாது சார். கண்டிப்பாக நமக்கான வாழ்க்கை சந்தோஷமே இல்லை சார். இவர் வச்சிருக்கிற இந்த காட்சியெல்லாம் கூட எதுக்கடா இப்படி வைக்கணும், ஏன் இப்படி நடக்கணும் ஒருத்தன் குடும்பத்தில்
அது நடிக்கிறதுக்கே நமக்கு பிடிக்காதுன்னு பார்த்துக்குங்களேன். ஒரு பாரம் இருக்கும் கதையிலேயே. ஸோ எதுக்கு அதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த படம் வந்து 100 முறை சொல்கிறது தான். அக்டோபர் 10 ரிலீஸு, இறுதி முயற்சி, படம் பாருங்கள் அது விஷயம் இல்லை. ஆனால் ஃபேமிலி உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா இந்த குழந்தைகளை கூட்டு வந்து இதனோட அர்த்தம் வந்து ஒரு குடும்பம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படம் அது. கண்டிப்பாக. ஸோ ஹாப்பி சார். கண்டிப்பாக நேரமின்மை காரணமாக சீக்கிரம் முடிச்சிடல சார். அக்டோபர் 10 இறுதி முயற்சி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி இந்த படத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஏதோ ஒன்று எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக வர எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.